நாள் 4 நல்லுறவால் நிருபங்களாவோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 133:1. அமிர்தமையானால் கந்து உண்ணாது கூடி உண்ணது பாரு. அமிர்தமையானால் கந்து உண்ணாது கூடி உண்ணது பாரு. கா 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 போதி உறவுகளெல்லாம் பகைமை இருப்பிடமாகும். நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறைவனும் நம்மை சேர்க்கும். நல்ல உறவுகள் களங்கமில்லாத இறைவனும் நம்மை சேர்க்கும். கா கா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வண்டி ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் டைமா? சீட் பெல்ட் போடு. டேய் ஒருங்கிருக்கடா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறான்டா. ஒடுக்க சீட் பெல்ட் போடு. போட்டு அல்லனா ஏசு போய் கூட பரவாயில்ல போக வேண்டியது. சொந்தம் ஆட்டோ ஓட்டலையா வந்துரும். போடா, பயமா இருக்குடா, மெதுவா போடா. நீங்க பயப்படாதீங்க, நீ பயப்படாத. 46 runs அடிச்சு ரன் எடுத்து கால்லாம் வலிக்கு. இன்னும் 1 hour எனக்கு சென்னை வரும். ஏதாவது கார் ஓட்ட தெரியாது. ஐயோ மாமணியில யாரும் டோர தொலைச்சு அப்புறம் அதுக்கு திட்டுவாங்க. என்ன வெளியே வரல அப்படிலாம் தான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய காரா தகராறாம. டேய் தோனிடா அதெல்லாம் சொல்லுவா. எங்க சென்னையில உள்ள கிரவுண்ட் எங்க இருக்கு? இருந்தாலும் கிரிக்கெட் மேட்ச் செட் பண்ணுவாங்க. நீ நோ எனக்கு ரொம்ப டைம் ஆகுது பேசுறதுக்குலாம். ஏன்னா நீ ஒரு வேளை வெளியே போய் சொல்லுவோம். ஆமா இது கிரவுண்ட் எடுத்து சுத்தி விளையாடிட்டா வேணா. தம்பி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா? ஐயோ உங்களுக்கு எல்லாம் அந்த ஹெல்ப்பா? எனக்கு ஒரு அர்ஜென்டான மேட்ச் இருக்கு, சென்னை வரைக்கும் போகணும். அப்படியா? ஆமா. இன்னைக்கா? ஆமா. ஐயோ உங்களுக்கு எனக்கு வண்டியில ஏத்துறதுக்கு ரொம்ப ஆசை. என்னை கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு சென்னையில கொண்டு விட முடியுமா? கண்டிப்பா ஸ்பீடா கொண்டே சேர்த்துவேன் நான். சரி ஓகே போ சென்னை போ. ஆனா நீங்க பின்னாடி தான் உட்காரணும். பின்ன உங்களுக்கு என்ன எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட் சீட் தான் வேணும். ஃப்ரண்ட் சீட்ல எனக்கு வயதான நண்பனுக்கு உட்கார்ந்துருக்கான். அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி போயிருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ல இருக்கேன். அப்படியா? நான் அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன். ஐயோ கதவுக்கார தொடர்ந்தேன். நண்பா டேய் போடா. நண்பா ஒரு சின்ன ஒரு காரியம். இப்படி நல்லா இருக்கியா? நம்ம சீட் எல்லாம் சாப்பிட்டுருக்கா? ஏதோ சொல்ல வரான்னு தெரியுது. சொல்லு ப்ரோ டைம் ஆகுது. வேற ஒண்ணு இல்ல, அவருக்கு ஃப்ரெண்ட் சீட்ல உட்காரணும். ஃப்ரெண்ட்ல உட்கார சொல்லு. எங்க? அங்கேயா? பேட்டு மேல உட்கார சொல்லிட்டா நல்லா காத்து வரும். ப்ளீஸ் சீக்கிரம் போயிடலாம் சென்னைக்கு. ப்ளீஸ் அவர் வராதா? ப்ளீஸ் நான் போக மாட்டேனா? ப்ளீஸ் டோனிடா ஒரு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ரசிச்சிருக்கோம். டோனிடா அங்க பின்னால வேற ஒருத்தர் இருக்காரு. ஏசப்பா ஏசப்பா அவர் இங்க பின்னாடி வர்றாரு. இங்க ஒரு சின்ன உதவி, இதுல நல்ல சீட்ல இருக்கணும், அவ்வளவுதான். பண்ணுவீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். போங்க. நீங்க வா. அவர் மறையாச்சு வரவும் மாட்டோம். அடியில கம்பத்தை ஒட்டிச்சா கதவு தொடர்ந்து அதுக்கு திட்டுவாங்க. ஜன்னல் வழி உள்ள போயாச்சு. சரி
சார் சீட் பெல்ட் ஓகே கொஞ்சம் ஸ்பீடா போங்க. ஆமா இந்த பேட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்கு கார்? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். யார் இந்த வெள்ளதி மாதிரி? வெயிட் பண்ணுங்க சார். கொஞ்சம் சீக்கிரம். யார்? ஐயோ செத்து போன மைக்கேல் ஜாக்சன் வாங்கிங்க. இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்லுங்க? ஐயோ மைக்கேல் ஜாக்சன் தமிழ் பேசுறாரு. நண்பா வெளியில வா. நீ கதவு திறந்து வெளியில வா. நான் வர மாட்டேடா. நீ செத்து போன மைக்கேல் ஜாக்சன் இறக்கி விட்டு நான் வர மாட்டேன். வெளியில வா. யாருக்கு பாரு நீ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் பெரிய பள்ளி போல இருக்குடா. ஐயோ உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல இருந்தா போறேன். எங்க போறீங்க? நான் டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆட போறேன். ஐயோ எங்க ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க எனக்கு கார்ல தான் வரணும். உங்க கார்ல பாருங்க. இப்போ நீங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. எனக்கு என்ன ஆசையா இந்த கார்ல ஏத்தனமே இருக்காவ. நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பீங்களா? இங்க தான் இருப்பேன். ஐயோ அது கியர் உள்ள இடமாச்சு. இது சீட் இல்லையா? இங்க. ஐயோ டோனி சார் உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? நீங்க வரையா? ஏற்கனவே 4 பேர் இருக்கீங்க. பேசவே இல்லை ஐயா. என்ன தெரியும் முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்க. அவர் செத்து போயிட்டு இப்போ பிழைச்சு வந்திருக்காரு. அவரை இங்க உட்கார வைக்கணும். எப்படி? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஏதோ லிஃப்ட் தந்தனால கேட்குறேன். புரிஞ்சுட்டு இன்னும் முக்கியமான ஒரு ஆளை இருக்க வேண்டியது இருக்கு. கிரவுண்டையா? நண்பா நண்பா இல்லவே இல்லை படா. நண்பா மைக்கேல் ஜாக்சன் வந்திருக்கான் நண்பா. ஒரு ப்ளீஸ் எனக்கு அவரை பிடிக்காதுடா. எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆளை மாத்திடும். ஏசப்பா நல்லா இருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை, இந்த வண்டியில் ஜன்னல் திறந்துருக்கு. இந்த வண்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராங்க. எப்படி அவங்க அவங்களும் உட்கார முடியாது. கொஞ்சம் மாறி தருவீங்களா? தேங்க்ஸ். நண்பா வா, ஃபாஸ்டா வா, போவோம். டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஓட்டுடா. நீ அங்க போ போ. டோனி சார் அந்த சட்டத்தை எடுத்துட்டு பின்னாடி போங்க. கதவை திறக்காம போறாரு. நீங்க வேணா அந்த ஜன்னல் வழி போயிருக்க. அவ்வளவுதான். போங்க. கரவத்துறை உங்களோட பூமா ரெடியா? யாரு மாறு வண்டி வந்துட்டு கொஞ்ச நேரம் யாருமே டிராஃபிக் ஃபாலோ பண்றதே கிடையாது. என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சீட் பெல்ட் நல்லா இருக்கு இல்லையா? வண்டி சூப்பரா போகுது. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடா டைம் ஆச்சு. ஐயோ இது ஒரு லாரி வர மாதிரி இருக்கு. லாரி வர்றது மாதிரி இருக்கு. இயேசுவோடு உள்ள உறவை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ளாதபடிக்கு ஆபத்தை சந்திக்க நேரிடும். எப்போதும் இயேசுவோடு உறவு கொண்டிருப்போம், மற்றவர்களையும் நேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.
Thank you.